அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் முதல்ல சாப்பிட்டீங்களா? ஓகே ஒரு நிமிஷம் லைவில் வரவங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ கொடுத்துட்டோம். உயிர்நாடி 1 அப்படிங்கிற டாப்பிக்கில். இந்த வீடியோ பதிவில் எந்தெந்த டாபிக் சார்ந்த கொஸ்டின் வரும் அப்படின்னா, லகர வேறுபாடு ப்ளஸ் நூலில் பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி, திருக்குறளில் பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து வரும். ப்ளஸ் மேலும் எதிலிருந்து வரும் அப்படின்னா, காமன் டாபிக் என பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை இதிலிருந்து கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சொல்லப்போனால் ஒரு 106 கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எழுத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் நான் சரி பண்ணிக்கிறேன். மொபைலில் முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகேங்க, டைரெக்டாக கொஸ்டின் போவோமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இலை இந்த 3 இலைக்கு உண்டான ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இந்த இலைனா என்ன, இந்த இலைனா என்ன, இந்த இலை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். இந்த இலை அப்படிங்கிறதுக்கு தாவர உறுப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த இலை அப்படிங்கிறதுக்கு மெலிதல். இந்த இலை அப்படின்னா நூல் இலை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஆர்கலியுலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆர்கலி உலகத்து மக்களுக்கு எல்லாம் என்று தொடர் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின். முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் வகையை சார்ந்த நூல்? முதுமொழி காஞ்சி என்பது ஆப்ஷன் ஏ அம்மை என்கிற நூல் வகையை சார்ந்தது. அம்மை அப்படின்னா ஒரு வனப்பு வகையை சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மைக்கு வனப்பு வகையை சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நூலை அழகுபடுத்தி சொல்வது, ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை மிகைப்படுத்தி சொல்லுவது தான் அம்மை அப்படிங்கிற ஒரு டாபிக். அம்மை அதாவது வனப்பு வகையை சார்ந்ததுலேயே நிறைய இருக்குது. அதுக்குண்டான மீதி தான் இது. எது தொன்மை, இயைபு, இலைபு இது எல்லாமே வனப்பு வகையை சார்ந்தது தான். ஆனால் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது அம்மை என்னும் வகையை சார்ந்த நூல். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது 4வது கொஸ்டின். ஒரே நிமிஷம். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் இகழ்வார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இகழ்வார் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு ஆப்ஷன் சி வினையால் அணையும் பெயர். ஆல்ரெடி 2 வீடியோவில் ஒரு 2 டவுட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது உடையான் அப்படிங்கிறது எப்படி சார் வினையால் அணையும் பெயர் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். ப்ளஸ் இழிந்த பிறப்பு அது எப்படி சார் பெயரெச்சம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கும் நான் உண்டான ஆன்சரை இந்த வீடியோ பற்றி கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 4வதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் சி வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? அடுத்தது 5வது கொஸ்டின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. உண்டாக்குதல் அப்படிங்கிறதுக்கு உண்டான விலை எது? எந்த லகரம் வரும்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி விளைச்சல் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, அதை தான் உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் திருவள்ளுவரை குறிக்கும் வேறு பெயர்கள் எவை? திருவள்ளுவரை குறிக்கும் வேறு பெயர்கள் நிறையா இருக்குது. அதில் நான்முகனார், நாயனார், தேவர், மாதானுபங்கி, பெருநாவலர், சென்னார் போவதர் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? சிலபஸில் 20 அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. அதாவது திருக்குறள் அப்படின்னு வரும்போது திருக்குறளோட
இயற்றியவர் வள்ளுவர், அவருடைய வரலாறு அதையும் தெரிஞ்சுக்கணும். திருக்குறளோட வரலாறும் தெரிஞ்சுருக்கணும். ஓகேங்களா? அப்போ திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், கரணத்தேர் பிரித்தா எப்படி வரும்? கரணத்தேர் அப்படிங்கிறத பிரித்தா எப்படி வரும்? ஓகே, ஆப்ஷன் பி தான். கரணத்து ப்ளஸ் ஏர் அப்படின்னு ஆன்சர் வரும். சரிங்களா? கரணத்தேர் அப்படிங்கிறத கரணத்து ப்ளஸ் ஏர். அடுத்த கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுது. ஓகே, ஒன்று பார்ப்போம். இந்த ஒளி அப்படின்னா சத்தம் அப்படின்னு வரணும். சப்தம், சத்தம் அந்த மாதிரி வரும். சத்தம். இந்த ஒளி அப்படிங்கிறதுக்கு வெளிச்சம், இது கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஒளி அப்படின்னா நீக்கீரு அப்படின்னு அர்த்தம். நீக்கு, நீக்குதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். அப்போ இது தவறாக இருக்குது. இந்த களி அப்படின்னா கழித்துடு, நமக்கு கூட்டல் கழித்தல் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரும். இங்கே சத்தம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி ஒளி வெளிச்சம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. இந்த குலை அப்படின்னா என்ன? இந்த குலை அப்படின்னா என்ன? ஓகே, ஆன்சர் இந்த குலை அப்படின்னா குண்டலம் அப்படின்னு அர்த்தம். இந்த குலை அப்படின்னா கொத்து அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுங்க, மிக்கவை செய்தாரை தாம் தம் மிகுதியான் வென்றுவிடல் தகுதியான் அப்படின்னு கொடுத்துட்டு சரியான வரிசையில் முறைப்படுத்தி எழுதுக. ஒரு திருக்குறளை மாற்றி கொடுத்துட்டு சரியான வரிசையில் முறைப்படுத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அதாவது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் அப்படிங்கிறது தான் சரியான திருக்குறள். ஓகேங்களா? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் பரிமேலழகர் அப்படின்னு சொன்னால் ஆகாது. தர்மர் அவரும் வராது. மல்லர் அவரும் வராது. ஆப்ஷன் ஏ மணக்குடவர் அப்படிங்கிறவர் தான் முதலில் உரை எழுதியவர். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற வரி எந்த நூலில் வந்திருக்கு? ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, கல்வி கற்பதை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது என்று கூறும் நூல் ஆப்ஷன் சி முதுமொழி காஞ்சி. இப்போ நம்ம டாப்பிக்லேயே முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த லெசனில் முதுமொழி காஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம், பொறையுடைமையை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஆன்சர் முதுமொழி காஞ்சி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அது விஷயம் கிடையாது. அந்த முதுமொழி காஞ்சியில் என்ன கருத்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரே நிமிஷம். முதுமொழி காஞ்சி குறள் வெண் செந்துரை டேஸ் என்னும் அணியினால் பாடப்பட்டது. முதுமொழி காஞ்சிங்கிறது எந்த அணியினால் பாடப்பட்டது? இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். வெண் செந்துரை அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது. கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், முதுமொழி காஞ்சி குறள் டேஸ் அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ யாப்பு அணியினால் பாடப்பட்டது. இப்போ கொஸ்டின் இப்படி கேட்கலாம், முதுமொழி காஞ்சி டேஸ் யாப்பு என்னும் அணியினால் பாடப்பட்டது அப்படின்னா வெண் செந்துரை அப்படின்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 15, அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இந்த சேர்த்தெழுது, பிரித்தெழுது இதெல்லாம் நிறைய பகுபத உறுப்புலலாம் இருக்குது. அது ஒரு சில டாபிக் வரையும் அப்பப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக கூட சொல்கிறேன். சரிங்களா?
இப்போ நம்ம புக்ஸ் வரியாக தானே கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8th புக்கில் இருக்கிற பிரித்தெழுது சேர்த்தெழுது அப்படி தானே நம்ம வந்திருக்கோம். அப்போ நீங்கள் புக்ஸ் வரியாக மட்டும் தான் நீங்கள் இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது வந்து பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 15க்கு உண்டான ஆன்சர் அறிந்தது அனைத்தும் எதில் வருது? ஆப்ஷன் சி, அறிந்ததனைத்தும் அப்படிங்கிற மாதிரி வரணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 + திணை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்ததுங்க, இது ப்ரீவியஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். வெவ்விருப்பாணி அப்படிங்கிறத பிரித்தா எப்படி வரும்? வெவ்விருப்பாணி அப்படின்னா வெம்மை ப்ளஸ் இரும்பு கூட்டல் ஆணி அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? ஆன்சர் சி தான் இதற்குண்டான ஆன்சர். இருப்பாணி அப்படின்னா இரும்பாணி அப்படின்னு அர்த்தம். அடுத்ததுங்க, திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் கண்டறிய. வழங்கப்படாத சிறப்பு பெயர். திருக்குறளுக்கு பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறையெல்லாம் ஒரு சிறப்பு பேர் இருக்குது. இந்த ஆதிகாவியம் அப்படிங்கிற பெயர் தான் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்ததுங்க, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இந்த வாழைனா என்ன? இந்த வாழை அப்படின்னா என்ன? இந்த வாழை அப்படின்னா வாழை மீன் அப்படின்னு அர்த்தம். இந்த வாழை அப்படின்னா வாழை மரம்னு சொல்கிறோம்ல, அந்த மரத்துக்கு உண்டானது இந்த லை, அதாவது லை. அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்தது, குலன் உடைமையின் கற்பு சிறந்தது அன்று இடம்பெற்றுள்ள நூல் எது? சரிங்க, இதுக்கு ஆல்ரெடி நான் ஆன்சரோடையே வந்துட்டேன். ஆன்சர் ஆப்ஷன் டி தான். மன்னிக்கணும், ஏதோ கொஞ்சம் பார்க்க முட்டேன். ஆப்ஷன் டி தான். குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று அப்படிங்கிற இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில, நினச்சிருங்க. 20க்கு உண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முதுமொழி காஞ்சி தான். ஓகே, 21, சான்றாண்மை அப்படிங்கிறத அசைபிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். சான் ப்ளஸ் ரான் ப்ளஸ் மை அப்படிங்கிறது தான் சான் ரான் மை அப்படின்ட்டு அசை பிரிக்கும்போது வர பிரித்தெழுது. ஓகேங்களா? அடுத்ததுங்க, நிறையுடைமை நீங்காமை வேண்டேன் டேஸ் போற்றி ஒழுகப்படும். திருக்குறளில் எப்படி வருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். திருக்குறளோட வரி எப்படி வந்திருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். திருக்குறளில் ஏதோ ஒரு லைனை விட்டுருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த 20 அதிகாரத்துலேயும். அப்போ 22க்கு உண்டான ஆன்சர் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்ததுங்க, திருக்குறளில் கோடி அப்படிங்கிற சொல்லு எத்தனை இடத்துல வருது? திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 முறை வந்துள்ளது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறி. இந்த குளவினா என்ன? இந்த குளவி அப்படின்னா என்ன? இந்த குளவி அப்படிங்கிறதுக்கு வண்டு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த குளவி குழந்தை, குல குழ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுங்க,
நூல் ஆசிரியரை பொறுத்துக, எந்த நூலுக்கு எந்த ஆசிரியர் வருவாங்க. சரி ஒன்றா பார்ப்போமா. ஆசாரக்கோவைங்கிறது பெருவாயின் முள்ளியார் 4, கார் 40 கண்ணன் கூத்தனார் 4-3, முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் 1, நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார் 2. 4-3-1-2 அப்படிங்கிற ஆப்ஷன் எதில் வருது? ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததுங்க, அறவுரைக்கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? அறவுரைக்கோவை அப்படிங்கிறது என்ன நாம் சொல்லுவோம்? முதுமொழி காஞ்சின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அப்போ முதுமொழி காஞ்சி என்னும் நூலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை என்ன? அறவுரைக்கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்கள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 10 அதிகாரங்கள். சரிங்களா? இந்த 10 அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒரே நிமிஷம். இப்போ இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது அறவுரைக்கோவை என்னும் எப்படிப்பட்ட பேரால் சொல்லப்படுது. கரெக்டுங்களா? இதில் 10 அதிகாரங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புக்கில் இந்த 10 அதிகாரங்கள் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகி வரல. அந்த 10 அதிகாரங்கள் நான் இப்போ எழுதுகிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 சிறந்த 10 அப்படின்னு அர்த்தம். 1 சிறந்த 10. 2 பார்த்திங்கன்னா அறிவு 10. நான் அறிவுன்னு எழுதுகிறேன், நீங்கள் 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவு. 3 பார்த்திங்கன்னா பழியா 10. 4 பார்த்திங்கன்னா தூவா 10. தூவா. 5 பார்த்திங்கன்னா அல்ல 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்ல. 6 இல்லை 10. இல்லை. 7 பார்த்திங்கன்னா பொய் 10. பொய் அப்படிங்கிற ஒரு 10 இருக்குது. அடுத்தது எளிய அப்படிங்கிற ஒரு 10 இருக்குது. அடுத்தது நல்கூர்ந்த. அடுத்தது தண்டா 10. தண்டா. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10ஐயும் நீங்கள் எழுதி வச்சு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 10 நூலில் ஒரு 4 நூல் கொடுத்து கூட கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்கள் 10. அந்த 10 நூல்களை தான் இப்போ நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது புக்கில் இல்லை, இதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கற்றலை விடவும் சிறந்தது அப்படிங்கிறது எந்த அதிகாரத்தில் இருக்குது? ஓகே, கற்றலை விடவும் சிறந்தது அப்படிங்கிறது ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், தமிழில் எழுதப்பட்ட உலகப்பணுவல் அப்படிங்கிறது அழைக்கப்படுற நூல் எது? தமிழில் எழுதப்பட்ட உலகப்பணுவல் அப்படிங்கிற அழைக்கப்படுற நூல் உலக பொதுமறையான திருக்குறள். திருக்குறளுக்கு நிறைய பேர் இருக்குது, அதில் ஒன்று உலகப்பணுவல். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரே நிமிஷம். டேஸ் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், டேஸ் சிறந்தன்று கற்றது மறவாமை. இது புக்கில் எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கொஸ்டின் தான். முதுமொழி காஞ்சியில் 10 அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தோட வரி தான் இது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் திணையின் துறைகளுள் ஒன்று. முதுமொழி காஞ்சியானது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அந்தமான் என்ற சொல் அந்த ப்ளஸ் மான் என பிரிஞ்சு நின்றதுன்னா என்ன பொருளை தரும்?
அந்தமான் அப்படின்னா ஒரு தீவு, ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து அந்த ப்ளஸ் மான் அப்படின்னு பிரித்து நின்னா அந்த மான் அப்படிங்கிறத விலங்கை தான் நம்ம குறிக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமையான ஓசை. ஆப்ஷன் சி, இனிமை ப்ளஸ் ஓசை. ஓகேங்களா? அடுத்ததுங்க, நெடுமை ப்ளஸ் தேர் என்ற சொல்லை சேர்த்து எழுதுனா என்ன வரும்? நெடுமை ப்ளஸ் தேரை சேர்த்து எழுதுனா நெடுந்தேர் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் வரும், நெடுந்தேர். அடுத்ததுங்க, தாம் ப்ளஸ் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தான், தாம் இது எல்லாமே வந்து இந்த தன்மை ஒருமையில் வர்ற வார்த்தைகள். கரெக்டுங்களா? அப்போ தாம் ப்ளஸ் இனி அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா தாமினி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது, திருக்குறளுக்கு எழுதப்பட்ட பழைய உரைகளுள் சிறந்த உரை எது? திருக்குறளுக்கு எழுதப்பட்ட பழைய உரைகளுள் சிறந்த உரை. ஆப்ஷன் சி, பரிமேலழகர் உரை அப்படிங்கிறது தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 36. ஒரே நிமிஷம். பொறுத்தல் இறைப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இதில் பொறுத்தல் மறத்தல் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன? பொறுத்தல் மறத்தல் அது சொல்லும்போதே அல் அப்படிங்கிற விகுதி எழுத்து முடியுது. அல் அப்படிங்கிற விகுதி எழுத்து முடியும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? தொழிற்பெயர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்ததுங்க, இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இக்குறளில் பயின்று வரும் அணி எது? இந்த குறளில் பயின்று வரும் அணி ஆப்ஷன் ஏ, எடுத்துக்காட்டு உவமை அணி. ஆக்சுவலாக ஒரு ஃபெல்லிங் விட்ருக்காங்க, எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்தது, ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு வரி மட்டும் கொடுத்து கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த 2 வரியுமே கொடுத்து கேட்டிருக்காங்க. அதேமாரி நூலில் அதனுடைய பட்டப்பேர் அறவுரைக்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க, முதுமொழி காஞ்சிய. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு உண்டான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது, பொருட்பாலில் பகுக்கப்பெறாத இயல் எது? அதாவது பொருட்பாலில் இந்த இயலை கிடையாது அப்படிங்கிறது எது? ஓகே, பொருட்பாலில் பகுக்கப்பெறாத இயல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான், பாயிரவியல். வேணால் அது வந்து அறத்துப்பால். இப்போ ஆண் போட்டு வந்து பார்த்தீங்களா, அது அறத்துப்பாலில் என்னென்ன இயல் அப்படின்னு நமக்கு தெரியுமா? பாயிரையல், இல்லற இயல், துறவர இயல். கரெக்டுங்களா? இல்லற இயல், துறவர இயல். இதே வந்து பொருட்பாலில் என்னென்ன வரும்? அரசு, அரசியல், அங்கையல், ஒளிபியல். இது தெரிஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படிங்கிறதுல என்ன வரும்? இது ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது காலை தான் தொடங்கும். களவியல் கற்பியல் அப்படின்ட்டு, களவியல் கற்பியல். அப்போ இந்த இயல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 39க்கு உண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 40.
ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. இந்த உலை அப்படின்னா என்ன? இந்த உலை அப்படின்னா என்ன? இந்த உலை அப்படின்னா உழைப்பாளி வேலை அப்படிங்கிற வேலையை குறிக்கும். இந்த உலை அப்படின்னா வழி. ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. அதாவது இந்த ஒற்றுப்பிழை சொல்கிறோம்ல, எழுத்துப்பிழை, இதில் எது தவறாக இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ மணிமேகலையில் எல்லாமே சரியாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மணிமேகலை அப்படிங்கிற பேர் இந்த மேகலை வராது, கரெக்டுங்களா? அப்போ இதை விட்டுறலாம். அதேமாரி மணிமேகலை, மணி பள்ளத்திற்கு மணிக்கு 3 சொல்லி நீ வரணும். அப்போ இங்கே மணி இதுவும் விட்டுறலாம். இந்த ரெண்டை தான் நம்ம பார்க்கணும். மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றால், பல்லவ தீவிற்கு சென்றால் அப்படிங்கும்போது பல்லவ இந்த இல்லு வரக்கூடாது, கரெக்டுங்களா? இந்த இல்லு தான் வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, இந்த சூழ்னா என்ன? இந்த சூழ்னா என்ன? இந்த சூழ்னா என்ன? ஓகே, ஏதோ ஒரு சூளுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு கூட, இப்போ இந்த சூழ் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு தெரிஞ்ச சுற்று அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சூழ்னா சுற்றுன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சதுன்னா நடுவில் சுற்று எது வருதுன்னு பார்த்து அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த சூழ் அப்படின்னா கற்பம், இந்த சூழ் அப்படின்னா சபதம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்தது, டேஸ் சிறந்தன்று வாய்மை உடைமை, டேஸ் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி தான். வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. 43க்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. கொஸ்டின் நம்பர் 44, வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்ற திருக்குறளை பாராட்டியவர் யார் என. அதாவது திருக்குறளையே பாராட்டியிருக்கார் ஒருத்தர். ஆன்சர் ஆப்ஷன் டி, பரணர். அடுத்தது, திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் எத்தனை? திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரம். அதில் அறத்துப்பாலில் 38, கரெக்டுங்களா? பொருட்பாலில் 70, இதே இன்பத்துப்பால் காமத்துப்பாலில் 25. அப்போ 38, 70, 25 அப்படிங்கிற லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்ட்டு. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 46, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இதில் செய்தாரை அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, வினையால் அணையும் பெயர். செய்தாரை அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அடுத்தது, ஓடை ப்ளஸ் ஆட அப்படிங்கிறத சேர்த்துறதுனா என்ன வரும்?
ஓடை ப்ளஸ் ஆடை அப்படிங்கிறது சேர்த்து எழுதுனா ஓடை ஆடை அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 48. இதில் சரியான பிரித்தெழுது எது? நுனித்து அப்படிங்கிறத பிரித்தா எப்படி வரும்? பகுபத உறுப்பிலக்கணத்தை வச்சு பிரிச்சுருக்காங்க, கரெக்டுங்களா? நுனித்து அப்படின்னா நுனி ஒன்று வரும், ஓகேங்களா? அடுத்தது இத்து தனியாக வரும். இதே தூவை பிரித்தோம்னா இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர், நுனித்து. கொஸ்டின் நம்பர் 49. ஒளி வேறுபாடு அறிந்த பொருளை எழுதுக. இந்த அலைனா என்ன, இந்த அலைனா என்ன? ஓகே, ஆன்சர் இந்த அலைனா கடல் அலை அப்படின்னு சொல்லுவோமா? இந்த அலை அப்படிங்கிறது வரவழைக்கிறது, வரவழைத்தல் அப்படிங்கிறது. அப்போ கடல் அலை வரவழைத்தல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், ஓகேங்களா? அலைதல், அழைத்தல், இந்த அலை வரக்கூடாது. அடுத்தது அழைப்பு மணி டேஸ் கயல்விழி கதவை திறந்தார். இந்த டேஸுக்கு இது எது பொருத்தமாக இருக்குன்னு பாருங்கள். அழைப்பு மணி ஒலித்தது கயல்விழி கதவை திறந்தார்னா சென்டென்ஸ் கொஞ்சம் கரெக்டாக வரல. அழைப்பு மணி ஒலித்து அப்படின்னா அதுவும் வரல. அழைப்பு மணி ஒலித்ததால் அப்படிங்கிற சென்டென்ஸ் வேணால் கரெக்டாக வரும். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணனை டேஸ் அடித்து சென்றது. கண்ணனை பள்ளம் அடித்து சென்றதுன்னா வராது. கண்ணனை வெள்ளம் அடித்து சென்றது வரும். வெள்ளத்தில் எந்த இல்லு வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி, இந்த இல்லு தான் வரணும், ஓகேங்களா? அடுத்தது வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. அதாவது குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி என்ன? வித்துவ கோட்டம்மா அப்படிங்கிற பேரை பார்த்தா பெண் தெய்வமாக இருக்குது, ஆனால் அவங்க ஆண் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பொருள் மாறுபாடில் கருத்தும் வேறுபடலை, கரெக்டுங்களா? அப்போ பால் விகுதி மாறுது, ஆனால் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பால் வரும், கரெக்டுங்களா? பால் வலுவ மீதி. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூனையார் அப்படிங்கிறது ஒரு அக்ரிணை, இதே வருகிறார் அப்படிங்கிறது உயர்தனையில் சொல்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நமக்கு அந்த சென்டென்ஸ் வந்து ஒன்றும் தப்பாக தெரியல. இந்த மாதிரி வரும்போது அக்ரிணை, அதாவது திணை வலுவமைதி அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? அப்போ பால் வலுவமைதி 1, நம்பர் 2 வந்து திணை வலுவமைதி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் சரியான விடை, ஆப்ஷன் சி. அடுத்தது சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிய. முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. ஓகே, இதில் சந்திப்பிழை அற்ற வாக்கியம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம், சரிங்களா? மொதல் 2 சென்டென்ஸு ஒரே மாதிரி சென்டென்ஸ் தான், அதில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. இந்த இடத்துல வந்து விட புகழ் இங்கே இப்பு வந்திருக்கு, இங்கே இப்பு வரல. ஆக்சுவலாக விட புகழ்ப்பு இங்கே வரக்கூடாது, ரைட்டுங்களா? 2 மெய்யெழுத்து பொதுவாகவே சேர்ந்து வராது. அதிலிருந்து இது தவறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சரி, விடப்புகழ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அதில் இப்போ ஏன் வரும் வரல அப்படிங்கிறத நம்ம யோசிக்க தேவையில்லை. இருந்தாலும் அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த கான்செப்டில் கூட இப்போ வரணும், ஓகேங்களா? அப்போ 1 அப்படிங்கிறது சரியாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது 3 நாளை பார்க்கும்போது புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல் அப்படின்னு இருக்காங்க. இப்போ புலவரின் சொல்லுக்காக அப்படிங்கிற 2 சென்டென்ஸில் இந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு. வருமா வராதா அப்படின்னா என ஆக அப்படிங்கிற
சொல்லுறுப்புக்கு பின்னாடி என்ன வரும், வல்லினம் மிகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ சொல்லுக்காக ஆக அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகணும். அப்போ 4 வந்து சரியாக இருக்குது. புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமணவள்ளல். அப்போ 1, 4 அப்படிங்கிற ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 54. மயங்கொலி பிழையற்ற தொடர் எது? பறவையிடம் இருப்பது இறகு. இந்த இறகு கரெக்டு தான். பறவைக்கு இருப்பது அழகு. அழகு கரெக்டு தான். ஆக்சுவலாக அழகு அப்படிங்கிறது மூக்கு. அதாவது பறவைக்கு இருப்பது மூக்கு. அதாவது இந்த அழகுக்கு மூக்கு அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. மன்னரிடம் இருப்பது வால். கரெக்டு தான். இந்த இல்லு தான் வரணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கரெக்டு தான். சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. குருதிங்கிறது ஓகே தான், பட் இந்த ரூ வராது, இந்த ரூ தான் வரும். இந்த ரூ வந்தால் தான் ரத்தம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இது 1 தவறாக இருக்குது, மீதி 3 சரியாக இருக்குது. அப்போ 1, 2, 3 சரி. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 55. தமிழ் ப்ளஸ் தாய், வில் ப்ளஸ் கொடி, மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி, புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சராக கொடுக்காம அதனுடைய விகாரத்தை கொடுத்துருக்காங்க. எதுக்கு எந்த விகாரம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு தமிழ் ப்ளஸ் தாய் அப்படின்னா என்ன வரும்? தமிழ் தாய் அப்படின்ட்டு இத்து வருமா? அப்போ ஒரு எழுத்து தோண்டி இருக்கா? அப்போ தோன்றல் விகாரமா? தோன்றல் விகாரம் எங்கே இருக்குது? 3 எழுதிக்கலாம். அடுத்தது வில் ப்ளஸ் கொடி சேர்த்து எழுதுனா என்ன வரும்? விற்கொடி அப்படின்னு வருமா? அப்போ ஒரு எழுத்து திரிஞ்சு மாறி வந்திருக்கா? திரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்போ 1 கரெக்டுங்களா? அடுத்தது மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி சேர்த்து எழுதுனா என்ன வரும்? மனமகிழ்ச்சி அப்படின்னு வருமா? அப்போ மகரமை கெட்டு போயிருக்கு. அப்போ கெடுதல் விகாரம் வருமா? அப்போ 2. அப்போ 3, 1, 2 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான். உங்களுக்கு புரியுதுங்களா? தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். கொஸ்டின் நம்பர் 56. அகழ்வாரை தாங்கும். மறுபடியும் அகழ்வாரை தாங்குமா? ஓகே, அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம்போட தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறளில் பயின்று வரும் அணி என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, உவமை அணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த இன்மையில் இன்மை அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி, அகழ்வாரை தாங்கும் நிலம்போட தம்மை இந்த திருக்குறளுக்கு வந்து உவமை அணி. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 57. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. இந்த புல்லுனா என்ன? இந்த புல்லுனா என்ன? ஓகே, இந்த புல் அப்படின்னா தாவரம் அப்படின்னு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ ஓரறிவு தாவரம்னு கொடுத்துருக்காங்க. இந்த புல் அப்படின்னா பறவை. அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 58. களி 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தெரிவு செய்க. ஓகே, ஆன்சர் பாருங்கள். இந்த 3 லீல உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் தெரிகிறத எடுத்துக்கோங்க எப்பயுமே. இப்போ இந்த களினா களிப்புடன் அப்படின்னா என்ன? மகிழ்ச்சியுடன் அர்த்தம். அப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குதான்னு சென்டரில் பாருங்கள். இதில் 2லேயுமே இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இந்த களி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஒளி அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த களி அப்படிங்கிறது கோல். அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். சரிங்களா? ஒரே நிமிஷம். கீழே காணப்பெறுவனவற்றுள் சரியான கூற்றுகள் எது அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதில் எது சரி அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சிங்கிறது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான்.
முதுமொழி காஞ்சியில் 11 அதிகாரங்கள் உள்ளன. ஆக்சுவலாக வந்து முதுமொழி காஞ்சியில் எத்தனை அதிகாரம் உள்ளதுன்னு நம்ம பார்த்தோம், 10 அதிகாரங்கள் தான் இருக்குது. அப்போ இது தவறு. கரெக்டாக. அடுத்தது, ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செயல்கள் உள்ளன. முதுமொழி காஞ்சியில் 10 செயல் தான் இருக்குது. அப்போ இது கரெக்டு தான். 4வது, முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 110 செயல்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அவை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கொள்ள கையாளப்பட்டுள்ளன. அப்போ இந்த சென்டென்ஸு தவறு. அப்போ 1, 3 மட்டும்தான் சரி. 1, 3 சரியானது எது? ஆப்ஷன் ஏ தான். ஆக்சுவலாக வந்து 10 செயல்கள் உள்ளன, 100 பாடல்கள் உள்ளன. புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 59க்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, கற்றலின் கற்றாரை டேஸ் சிறந்ததென்று, செற்றாரை செறுத்தலில் டேஸ் சிறந்ததென்று. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததென்று, செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்ததென்று. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 61, விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். விக்டோரியா மகாராணி காலையில் எந்திரிச்சதும் முதலில் படித்த நூல் ஆப்ஷன் பி திருக்குறள் அப்படிங்கிறது தான். கொஸ்டின் நம்பர் 62, முற்காலத்தில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர்? முற்காலத்தில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் 10 பேர். அதாவது பதின்மர் அப்படின்னாலும் 10 பேர் தான். பதின்மர். ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகே, திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் எது? திருக்குறளில் அனிச்சம் ப்ளஸ் குவளை அப்படிங்கிற 2 மலர் தான் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 64, இன்மையில் இன்மை விருந்தொரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை. இதில் ஒராள் பொறை அப்படிங்கிறது இலக்கண குறிப்பெண். ஒராள் பொறை தல் அம் இது எல்லாமே விகுதி எழுத்தாக வந்ததுன்னா அது என்ன வரும்? தொழிற்பெயர். ஆப்ஷன் ஏ தான். பொறைங்கிற ஐ வருது, ஒராள் அல்லுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தொழிற்பெயர். ஆப்ஷன் ஏ தான். கொஸ்டின் நம்பர் 65, பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக. இந்த உழவுனா என்ன, இந்த உழவுனா என்ன, இந்த உழவுனா என்ன, ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த உழவு அப்படிங்கிறதுக்கு திரிதல் அப்படிங்கிற பேர். திரிதல் அப்படிங்கிறத மீனிங். இந்த உழவு அப்படிங்கிறதுக்கு வேவு பார்க்குறது. இந்த உழவு அப்படின்னா பயிர் தொழில். 2, 3, 1 எதில் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 66, ஒருத்தார் குறுநாளை டேஸ், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் டேஸ். ஒருத்தார்க்கு ஒரு நாளை டேஸுங்கிறது இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஒருத்தர் செஞ்ச தவற அவனுக்கு பாடம் புகட்டுறதுக்கோசரம் அவனை பழி வாங்கிறது வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். அதையே பொறுத்துக்கிட்டு மன்னிச்சுட்டு வர்றவங்களுக்கு அது வாழ்நாள் முழுக்கும் புகழை தான் தேடி வரும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் இந்த திருக்குறள் மூலமாக சொல்லியிருக்கார். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 67, விலை விலை இதனுடைய அர்த்தம் என்ன?
ஓகே, இந்த விலைனாவே விலையோட மதிப்புன்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? இந்த விலைனா விளைச்சல் உண்டாக்குதல்னு வரும். அப்போ பொருளின் மதிப்பு ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 68. வழி 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 ஒளி வேறுபாடு இருந்து பொருள் செய்க. ஓகே, இந்த வழி அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், துன்பம் தெரிஞ்சிருக்கணும், கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் ஏவும் டியும் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த வழினா காற்று, அப்போ ஆப்ஷன் ஏ தான். இந்த வழி அப்படின்னா நெறின்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 69. அறிவு பகுதி அப்படிங்கிறது ஒளி வேறுபாடு இருந்து பொருள் எது சரியான விடை? ஓகே, அறிவு பகுதியை கலைன்னு சொல்லுவோம். எந்த லை வரணும்? இந்த லை வரணும். ஆப்ஷன் ஏ தான். கொஸ்டின் நம்பர் 70. பின் வருவனவற்றுள் தவறான இணை எது? தவறான இணை கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அலைனா கூப்பிடு, கரெக்டு தான். கலைனா எடுன்னு கொடுத்துருக்காங்க. கலைனா களைப்பாக வருது அப்படிங்கிற மீனிங் தான் வரணும். அலைனா துளாவு அப்படிங்கிறது கரெக்டு தான். கலை அப்படிங்கிறது கல்வி, அதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் தவறான இணை. அரவரக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? ஓகே, இந்த சாப்டர் ஃபுல்லாகவே அரவரக்கோவை முதுமொழி காஞ்சி தான் பார்க்குறோம், கரெக்டுங்களா? அப்போ அரவரக்கோவை என்னும் குறிப்பிடப்படும் நூல் அப்படின்னாவே முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 72. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? ஆப்ஷன் சி திருக்குறள் தான். திருக்குறள் தான் உலக பண்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூலும் அதுதான். அந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் திருக்குறள் இன்வால்வ் ஆகும். எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த சென்டென்ஸுக்கு வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்டவர்களுள் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யார்? ஓகே, நச்சர் எழுதியிருக்காரு, மல்லரும் எழுதியிருக்காரு, காளிங்கர், தாமத்தர், தர்மர் எல்லாருமே தான் எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஒரே நிமிஷம். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர் இதில். இன்னாச்சொல் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன? இன்னா சொல், இன்னாத சொல் அப்படிங்கிற கடைசி எழுத்து, அதாவது ஈறுகெட்டு வந்திருக்கிறதுனால இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதாவது இன்னானா வேண்டான்னு அர்த்தமா, வேண்டாத சொல் அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான மீனிங். புரியுதுங்களா? கனகச்சுனை அப்படிங்கிற சொல்ல பிரித்தா எப்படி வரும்? கனகச்சுனை அப்படிங்கிறத பிரித்தா கனகம் ப்ளஸ் சுனை, ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? அடுத்தது முனவு ப்ளஸ் அதிர அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா எப்படி வரும்? முனவு ப்ளஸ் அதிர அப்படிங்கிற சேர்த்து எழுதுனா ஆப்ஷன் சி முளவதிர அப்படிங்கிறது தான் சரியான சென்டென்ஸ், சரியான வார்த்தை. அடுத்தது கயிறு ப்ளஸ் கட்டில் அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா என்ன வரும்? ஓகே, ஆப்ஷன் ஏ கயிற்று கட்டில். 77 அதுக்கு உண்டான ஆன்சர் கயிற்று கட்டில்.
அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிக. வலது பக்க சுவரில் இடப்பக்க சுவரில், அப்போ சுவரில் அப்படிங்கிறது வருமா சுவற்றில் அப்படின்னு வருமானா சுவரில் அப்படிங்கிறத வரும். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு இதில் தான் நம்ம பார்க்கணும். இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்க தேவையில்லை. வலது பக்க சுவரில் வரக்கூடாது, வலப்பக்கம் தான் வரணும். இடப்பக்க சுவரில்ங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 79. பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆக்சுவலாக ஒரு எங்கே வரும் ஓர் எங்கே வரும் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்த ஃபில்லிங் மிஸ்டேக் சென்டென்ஸ் தான் இது. அப்போ ஒரு எங்கே வரும் ஓர் எங்கே வருங்கிறது தெரிஞ்சாவே இது ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே. ஒன்றா பார்ப்போம். மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்திற்கு, பொதுங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும், இங்கே ஊர் வந்திருக்கு. அப்போ இது தவறு, இதை விட்டலாம். மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு இது ஓகே தான். அமைச்சர் ஒரு அமைச்சர் வருமானா ஓர் அமைச்சர்னு வரணும். அப்போ இதுவும் தப்பு தான். மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு கரெக்டு தான். அமைச்சர் ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். அப்போ இது கரெக்டாக இருக்குது. நாலாவது என்ன கொடுத்துருக்கான்? பொதுக்கூட்டத்திற்கு ஓர் கொடுத்துருக்கான். அப்போ இதுவும் தவறு தான். ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஒரு ஓர் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு பிழையற்ற தொடரை கேட்டிருக்காங்க. அடுத்தது வலுவு சொல் அற்ற தொடர் எது? சிற்பி சிலையை செய்தான், சிற்பி சிலையை செதுக்கினான், சிற்பி சிலையை வணைந்தான், சிற்பி சிலையை வார்த்தான். இதில் கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி தான். சிற்பி சிலையை வார்த்தான் அப்படிங்கிறது தான் வலுவு சொல் அற்ற தொடர். கொஸ்டின் நம்பர் 81. ஒரே நிமிஷம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். பாரதியார் இதில் கொண்டு வந்துள்ள வலுவமைதி என்ன? ஓகே, கத்தும் குயிலோசை, குயிலுங்கிறது கூவும், கரெக்டுங்களா? ஆனால் கத்துன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வார்த்தைகளும் அர்த்தங்களும் தப்பாக தோணலை. அப்படிங்கும்போது மரபு வலுவமைதி தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. அலைனா என்ன, அலைனா என்ன? ஓகே, இந்த அலை அப்படின்னா கடல் அலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த அலைனா பாம்பு புற்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது தாள்னா என்ன, இந்த தாள்னா என்ன? தாள் அப்படின்னா தாளாட்டு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த தாள் அப்படிங்கிறதுக்கு பாதம் அப்படின்னு அர்த்தம். இல்லை வினாத்தாள், பேப்பர் தாள் அந்த மாதிரி வருதில்ல, அந்த தாளுக்கு இந்த இல்லு தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதில் 4 ஆப்ஷன்லாம் சரியாக இருக்குது. அடுத்தது புலி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகே, ஆன்சர். இந்த புலினா ஒரு விலங்கு, இந்த புலினா ஒரு பழம். ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக்க, அதாவது சரியாக எது இருக்குன்னு பொறுத்துணும். ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போமா? இந்த இலைனா என்ன வரும்? செடியோட இலை. அப்போ 3. இந்த இலை அப்படின்னா என்ன வரும்? இலைச்சி போகிறதுன்னு சொல்கிறோம்ல, மெலிந்து போதல் 1. இந்த இலைனா நூலோட இலை. அப்போ 2. இந்த கலை அப்படிங்கிறதுக்கு மூங்கில் தான். அப்போ 4. 3, 1, 2, 4 அப்படிங்கிற ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்தது
சரியான தமிழ் சொல். விஷயம் என்னென்னா இங்கே லகர வேறுபாடு தான் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா என்ன? சினிமாட்டோகிராஃபிங்கிறது ஒளிப்பதிவு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆனால் எந்த லீ வரும் அப்படின்னா இந்த லீ தான் வரணும். ஓகேங்களா? அடுத்தது சூழ் சூழ் சூழ். இதுக்கு முன்னாடி சூழ் 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 தான் பார்த்தோம். ஆனால் அதில் அர்த்தங்கள் வேறு மாதிரி வந்தது. இதில் ஒரு அர்த்தம் வேறு மாதிரி இருக்குது. அதாவது இந்த சூழ்னா கற்பம்ங்கிறது பார்த்துட்டோம். இந்த சூழ் அப்படின்னா சபதம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இந்த சூழ் அப்படின்னா ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது, திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்ன? திருக்குறளில் 2 தடவை வர்ற ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். ஆப்ஷன் ஏ தான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், திருக்குறளில் முதலில் அச்சிட்டவர் யார்? திருக்குறளில் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர். ஆப்ஷன் டி தான். கொஸ்டின் நம்பர் 91, கசடர அப்படிங்கிற சொல்ல பிரித்தா எப்படி கிடைக்கும்? ஆப்ஷன் டி, கசடு கூட்டல் அற. அடுத்தது, கதிர் ப்ளஸ் ஈன அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா எப்படி கிடைக்கும்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, கதிரீன. அடுத்தது, நம்பருக்கு ப்ளஸ் அங்கு அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? நம்பருக்கு ப்ளஸ் அங்கு அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா நம்பர் கங்கு அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்த கொஸ்டின், வாயினீர் அப்படிங்கிறத பிரித்தா எப்படி வரும்? வாயினீர். வாயின் வரணுமா வாயின் வரணுமானா வாயின் தான் வரணும். ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். வாயின் ப்ளஸ் நீர். கொஸ்டின் நம்பர் 95, சந்திப்பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க. இதில் மீதி 3 பார்த்தாவே நம்ம டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி. இதில் எந்த இடத்துலையுமே நம்ம வல்லினம் மிகும் மிகாது அப்படிங்கிற மாதிரி தெரியல. வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி, அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஊனினும் ஒளிர்வரும் ஒண்டமிழ் மொழி, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் தென்னாடு விளங்குகிற அப்படிங்கிற இடத்துல இத்து வரணும். தென்னாடு விளங்குகிற திகழும் தென்மொழி அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகணும். புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஆக்சுவலாக எழுத்துப்பிழை சந்திப்பிழை எப்படி வேணால் இந்த சென்டென்ஸை வச்சுக்கலாம். ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது, ஒரே நிமிஷம். சந்திப்பிழையற்ற தொடர் எது?
ஓகே, இதில் சந்திப்பிலேயே நம்ம எப்படி பார்ப்போம்? வல்லினம் மிகும் இடம் மிகா இடத்த பார்க்கணுமா? ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போமா? தமிழில் கரெக்டாக தான் இருக்குது. வரலாற்று இந்த இடத்துல இக்கு வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு? அதாவது குற்றியலுகிறதுக்கு முன்னாடி வன்தொடர் வந்ததுனால வல்லினம் மிகணும். அப்போ இந்த மூணுலேயுமே வல்லினம் மிகுந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டை நாம் விட்டுடலாம். மீதி 3 பார்ப்போம். வரலாற்றுக்கு வரைக்கும் ஓகே. கருத்துக்களையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இக்கு வருமா வராதானா? அதே கான்செப்ட் தான். குற்றியலுகிறதுக்கு முன்னாடி வன்தொடர் குற்றியலுகிற வந்தால் இக்கு வரணும். அப்போ இதில் இக்கு வரலை. அப்போ ஆப்ஷன் சியையும் விட்டுடலாம். இந்த 2 மட்டும்தான் நம்ம பார்க்கணும். கரெக்டாக? அப்போ கருத்துக்களையும் பண்பாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே கான்செப்ட் தான். குற்றியலுகிறதுக்கு முன்னாடி கசட தபர அப்படிங்கிற வன்தொடர் குற்றியலுகிற வந்தாவே இக்கு வரணும். அப்போ இதில் இக்கு வரலை. அப்போ ஆப்ஷன் டி தவறு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததும் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. ஓகே, இதில் ஆப்ஷன் பார்த்துட்டு வல்லினம் மிக இடத்த நம்ம பார்ப்போமா? உணவு உடை அடிப்படை தேவை. உணவு உடையில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அடிப்படை தேவையில் இத்து வந்திருக்கு. இங்கே இத்து வரல. சரி, ஓகே. இத்து வருமானம் அடிப்படை. அப்போ ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பு வர்றதுனால இத்து வரணும். அப்போ ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் டியையும் விட்டுறலாமா? இந்த 2 தான் நம்ம பார்க்கணும். கரெக்டாக? அடிப்படை தேவைக்கு அப்புறம் என்ன வருது? அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இந்த எந்த அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகுணும். அப்போ இத்து வரணும். இதில் வரல. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. புரியுதுங்களா? 97க்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. பூர்த்தி செய்தாலும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள், ஏன் இத்து வருது அப்படின்னா அதே தான். குற்றியலுகிறதுக்கு முன்னாடி வன்தொடர் வர்றதுனால வல்லினம் மிகணும். ஓகேங்களா? நீங்கள் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு குறைச்சா மட்டும்தான் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல தான் நீங்கள் வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தால் போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா கேட்டகரியும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடர் எது? சந்திப்பிழையற்ற தொடர் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கடுகை துளைத்து அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகுணுமா மிகாதா அப்படின்னா கடுகை அப்படிங்கிற இடத்துல கடுகு ப்ளஸ் ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டதுனால, அதாவது ஐ வெளிப்பட்டதுனால இத்து வரணும். கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் ஏவை நம்ம விட்டுடலாம். மீதி 3 தான் நம்ம பார்க்கணும். கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி. ஏழ்கடலை வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கு. புகட்டி அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகுணுமா மிகாதா அப்படின்னா புகட்டி அப்படிங்கிற இடத்துல அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுணும். அப்போ இக்கு வரணும். அப்போ ஆப்ஷன் பியையும் விட்டுறலாம். மீதி ஆப்ஷன் சி அண்ட் டி. கரெக்டுங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல குறுகத்தரித்த குரல் இக்கு வருமா வராதா? இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டவுட் வரும். அதாவது சில இடத்துல இலக்கண குறிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குறுகத்தரிக்க குரல் அப்படின்னா தரிக்க குரல் வருமா தரித்த குரல் வருமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? தரித்த குரல் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அப்போ ஆப்ஷன் டி தான். இன்னொன்று குறுகத்தரித்த குரல் அப்படின்னா ஆழமான கருத்துக்களை குறிக்கின்றது. புரியுதுங்களா? அப்போ கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது உவம உருபு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க. ஓகே, ஓம உறுப்பு அப்படின்னா இந்த போல போன்ற ஐயாளுக்கு என்னதுக்குன்னு அந்த மாதிரி எது வராமல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முழவு உரல் தடக்கை அப்படின்னா முழவுனா மத்தாளம் அல்லது முரசு அப்படின்னு சொல்கிறோம்ல,
அப்போ மத்தளம் போன்ற ஓசையை கொடுக்கக்கூடிய கை அப்படின்னு அர்த்தம். அப்போ முழவு போன்ற அப்படிங்கிற ஓம உருவு இதில் வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ இது சரிதான். தாய் போல் பேசும் மகள் அப்படிங்கிற போல அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே வந்திருக்கு. இதுவும் சரிதான். மான் மருளும் அப்படின்னா பயந்து ஓடும், பயம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ பயந்து ஓடும், மான் பயந்து ஓடும் அப்படின்னா அதில் எந்த ஒரு ஓம உருவும் வெளியே வரல. அப்போ இது தவறாக இருக்குது. வேய்ப்புரை தோல் அப்படின்னா வேய்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம். மூங்கில் போன்ற தோல் அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான அர்த்தம். அப்போ மூங்கில் போன்ற தோல் அப்படிங்கிற இடத்துல போன்ற அப்படிங்கிற ஓம உருவு வெளிப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓம உருவு பயின்று வராத தொடர் மான் மருளும். ஓகேங்களா? அடுத்தது, குழலியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழை எண்ணிக்கை சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். குழலியும் பாடத் தெரியும் அப்படின்னா என்ன வரும்? குழலிக்கு பாடத் தெரியும். கரெக்டாக தான் இருக்குது. பார்ப்போம் ஒன்றா. குழலியின் பாடத் தெரியுமா அப்படிங்கிறது வராது. குழலி பாடத் தெரியும். அது என்ன குழலி? அது எதாவது மரியாதையே இல்லாமல் குழலியால் பாடத் தெரியும், இது சுத்தமாகவே வரல. அப்போ குழலிக்கு பாடத் தெரியும் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கரெக்டுங்களா? ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க. குரங்கிடம் இருப்பது வாள், மன்னரிடம் இருப்பது வாள், மன்னரிடம் இருப்பது வாள், பறவையிடம் இருப்பது இறகு. ஓகே, பறவையிடம் இருப்பது இறகு கரெக்டு தான். இந்த இறகு தான் வரும். மன்னரிடம் இருப்பது வாள், குரங்கிடம் இருப்பது வாள், இந்த வாள் தான். இப்போ மன்னரிடம் இருப்பது இந்த வாளா அப்படின்னா இதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். குரங்கிடம் இருப்பது வாள்னா மன்னரிடம் இருப்பது அந்த வாளாக வரும், இந்த வாள் வராது. அப்போ மன்னரிடம் இருப்பது வாள், இதுதான் சரி. என்ன கேட்டுக்கிறான்? தவறான இணை கேட்டுக்கிறான். ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? தொடரில் உள்ள பிழை அற்ற வாக்கியம் எது? இந்த ஒருமை பன்மை அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து வச்சுட்டு அதில் பிழையற்ற வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பானையை உடைத்தது அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு கண்ணன் வந்தால் என்ன வரணும் அப்படின்னு பார்க்கணும். ஆக்சுவலாக கண்ணன் அப்படிங்கிற பன்மையில் ஆண்பாலை குறித்தா என்ன வரணும்? கண்ணன் அல்லன் அப்படின்னு தான் வரணும். கரெக்டுங்களா? அப்போ இதுதான் சரி. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா அல்ல அப்படிங்கிற இடத்துல என்ன வரும்? படற்கையில் பன்மை வந்தால் தான், அதாவது அவை, அவைகள், இவைகள் அப்படிங்கிற மாதிரி வந்தால் தான் அல்ல வரணும். இதே அன்று எங்கே வரும்? படற்கையில் ஒருமை, படற்கையில் ஒருமை, அது, இது, எது அப்படிங்கிற மாதிரி வந்தால் தான் அன்று வரணும். அல்லேன் அப்படிங்கிறது என்ன வரும்? தன்மையில் ஒருமை, நான் அப்படிங்கிற மாதிரி, நான் அல்லேன் அப்படிங்கிற இடத்துல தான் நான் அப்படின்னு வரணும். இங்கே கண்ணன் அப்படின்னு கொடுத்ததுனால அல்லன் அப்படிங்கிறது தான் வரணும். புரியுதுங்களா? இன்னும் ஒரு சில இடத்துல ஒரு சில பேர்த்துக்கு சில டவுட் இருக்குது. அதாவது அவைனா ஒருமையா பன்மையா அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டுங்களா? அவைனாலும் பன்மை தான், அவைகள் அப்படின்னாலும் பன்மை தான், இவைனாலும் பன்மை தான், இவைகள் அப்படின்னாலும் பன்மை தான். தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, அப்போ அதுக்கு உரிமை என்ன அப்படின்னு கேட்டால் அது அப்படிங்கிறது தான் உரிமை, அவை அப்படின்னா பன்மை. சரி, கொஸ்டின் நம்பர் 103. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிய. ஓகே, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிய அப்படிங்கும்போது கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மணமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இப்போ இதில் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை இதையெல்லாம் பார்க்கணும். கரெக்டுங்களா? அப்போ கண்ணன் அப்படிங்கிறது நாலுலேயுமே சரியாக தான் இருக்குது. அடுத்தது திருமண அப்படிங்கிற இடத்துல 3 சுழி நான் வரணும். கரெக்டுங்களா? இதில் ஆப்ஷன் சியை விட்டுடலாமா? வேணால் 2 சுழி நான் வந்திருக்கு. சரி, அடுத்தது வீட்டிற்கு சென்று, அதெல்லாம் ஒரு பிழை இல்லை. அடுத்தது மனமகிழ்ச்சியுடன் அப்படின்னா உள்ள மகிழ்ச்சியுடன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மன அப்படிங்கிற இடத்துல எத்தனை சுழி நான் வரணும்? 2 சுழி நான் தான் வரணும். அப்போ நாளையும் விட்டுடலாம். கரெக்டுங்களா? ஏன்னா 3 சுழி நான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 தான் நம்ம பார்க்கணும். மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் அப்படின்னா
மணமக்களை அப்படிங்கிற இடத்துல 3 சொல்லி நான் வரணும், இங்கே 2 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது வாழை 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 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். வாழை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இளம் பெண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது வாழை அப்படின்னா ஒரு மரமகம், அதாவது வாழை மரம்னு சொல்கிறோம்ல, அப்போ அது ஒரு மர வகை. அடுத்தது வாழை மீன். அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 105. அழகு 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 பொருள் வேறுபாடு இருந்து பொறுத்துக. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். அழகு அப்படின்னா இந்த அழகுக்கு வந்து பறவையின் மூக்குன்னு சொல்லியிருக்கிறோம், கரெக்டுங்களா? அப்போ 2. இந்த அழகு இந்த லா வந்தது அப்படின்னா பெண்மயில் அர்த்தம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லாக்கு அழகுக்கு வந்து பெண்மயில் அப்படின்னு அர்த்தம். இந்த அழகுக்கு வந்து கவினால் அழகு, வனப்புனால் அழகு, எழில்னால் அழகு. அப்போ இந்த லாக்கு 1 வரும். அப்போ 2, 3, 1 அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 106. இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்த அழகு தான், ஆனால் அர்த்தங்கள் வேறு, கருத்துக்கள் வேறு, பொறுத்துக. ஓகே, ஒன்றா பார்ப்போம். இந்த அழகு அப்படிங்கிறதுக்கு அளவை கூறுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த அழகு அப்படிங்கிறதுக்கு காட்டுக்கோழி அப்படிங்கிறது அர்த்தம். இந்த அழகு அலங்காரம் அணி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 105ம் 106ம் பார்த்திங்கன்னா ஒரே லகர வேறுபாடு தான், ஆனால் அர்த்தங்கள் வேறு, புரியுதுங்களா? அப்போ எந்த அழகுக்கு எது வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகேங்க, இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 106 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? இந்த 106 கொஸ்டினில் ஒரு 90 கொஸ்டினுக்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க, சரிங்களா? அதேமாரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்கள் மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை பார்க்குற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட பயணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ஒரு பூஸ்டப்பாக தான் இருக்கும். இத்தனை பேர் எடுத்திருக்காங்க, நாம் எடுக்கணும் அப்படின்ட்டு, சரிங்களா? அதேமாரி இந்த வீடியோ பதிவில் சில முக்கியமான கொஸ்டின் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத கூட மென்ஷன் பண்ணுங்கள். அதுவும் உங்களோட பயணிக்கிற மற்றவங்களுக்கும் ஒரு எனர்ஜியாக தான் இருக்கும், சரிங்களா? எல்லாருமே லைக் வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. 90 மார்க் மேலே எடுக்கிறவங்க ஒரு லைக் கொடுங்க, சரிங்களா? ஓகேங்க, மறுபடியும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நகர வேறுபாடு, அப்புறம் நூலில் திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும், இலக்கணத்தில் அது பெயரச்சம் வகை அறிதல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கோடையும் காமன் டாபிக் ஆல்ரெடி உங்களுக்கு வரும், சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கையோட மறுபடியும் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு.